யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல என்ன நடக்குது? படிக்கிற பிள்ளைகள் ஒரு இடத்துல இவ்வளவு ஒரு மோசமான விஷயத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது? எக்கச்சக்கமான விசேட அதிரடிப்படையும் காவல்துறையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளுக்கு கூரையெல்லாம் பிரிச்சு மேய்கிறாங்க. என்ன நடந்திருக்குண்டா, இந்த அங்க இருக்கிற கட்டடங்கள் அது மேல இருக்கிற கூரைகளை திருத்திர வேலை நடந்திருக்கு. திருத்திர வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அந்த கூரைகளுக்கு கீழே கொஞ்சம் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்குது. ஆபத்தான பொருட்கள்டா கிட்டத்தட்ட துப்பாக்கியோட தொடர்புப்பட்ட சில ஆபத்தான. அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வேலை செய்யறவங்க அதை உடனே நிறுத்திட்டு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்துக்கு இது போல சில பொருட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைண்டா அவங்கள தூக்கி கொண்டு போயிருவாங்களே. அவ சொல்லியிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகம் நிர்வாகமும் உடனடியாக என்ன செஞ்சிருக்காங்கடா, போலீஸ் காவல்துறை நிலையத்துக்கு, கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போல ஆபத்தான சில பொருட்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிற்பாடு விசேட அதிரடிப்படையும் காவல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்திருக்கிறாங்க. வந்து அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து சோதிச்சு அதெல்லாம் அகற்றி என்ன ஏதுன்றதை விசாரணையை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அடுத்த கட்ட நகரும் போது மறுபடியும் அந்த வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க. மறுபடியும் செய்யும் போது என்ன நடந்திருக்குண்டா, இன்னும் T56 என்று சொல்ற துப்பாக்கி, அதோட தொடர்புப்பட்ட சில தோட்டாக்கள், சில மோசமான ஆபத்தான பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு இது சாதாரண விஷயம் இல்லை, மோசமான மிக மிக ஆபத்தான விஷயம். இந்த துப்பாக்கி இதெல்லாம் என்னென்று இது உள்ளுக்கு வந்தது, யார் கொண்டு வந்தது, இது எல்லாமே மோசமான ஆபத்தான விஷயம்ன்றனால இது உள்ளுக்கு இந்த பாதாள குழுக்கள் தொடர்பு பட்டிருக்காங்களா, இல்லண்டா மாணவர்கள் யாராவது தொடர்பு பட்டிருக்காங்களா, இல்லண்டா வேற ஏதாவது மோசமான பாரிய செயல் செய்யறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களான்றத விசாரணையெல்லாம் செய்து என்ன ஏதுன்றதை பார்க்கணும்ன்றனால முழுமையா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற முழுமையா எல்லாத்தையுமே சோதனை செய்யறதுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்குது. அனுமதியும் கிடைச்சிருக்குது. அதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே 18 வயசோ 20 வயசோ 22 வயசோ சின்ன வயசு, அதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பல்கலைக்கழக படிக்கிற பொடியன்மார்கள் 20ல இருந்து 25 வயசுல 30 வயசாகவும் இருக்கட்டும், அவர்கள் உண்மையாகவே மாணவர்களுக்கு இப்ப துப்பாக்கி தேவையில்லை. துப்பாக்கியோட சம்பந்தப்பட்ட மோசமான பொருட்கள் தேவையில்லை. அப்ப மாணவர்கள் இது உள்ளுக்கு தொடர்பு பட்டிருக்காங்களா, இல்லண்டா வேற யாராவது இது உள்ளுக்கு வந்து மோசமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குதா, என்ன ஏதுன்றதே தெரியாது. எல்லாம் இனிமே வெளிவரும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கு. எங்கென்றால் இது வந்து மட்டக்களப்புல ஒரு வாழைச்சேனை என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த வாழைச்சேனை பாடசாலை, அரசாங்க பாடசாலைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய நபர். ஏனடா பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு என்ன செயல்கள் செய்யறாங்கன்ட்டு அந்த நபர் வருடக்கணக்காக கசிப்பு சாராயம், சில மோசமான போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய நபரா. அவர்கிட்ட இந்த ஒரு ஸ்பெஷல், இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பெஷல், இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு செயற்படுறாங்கண்டு அந்த டீம் அந்த நபரை கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவரிடமிருந்து 100 லிட்டருக்கும் அதிகமான கசிப்பு சாராயம் கைப்பற்றப்பட்டிருக்குது. எக்கச்சக்கமான போத்தல்கள். இதில் நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், அந்த ஆஃபீஸர்ஸ்மாருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளும் ஏன் அவரை கைது செய்து அதை நிறுத்தாம நீங்க இவ்வளவு நாளும் அதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அந்த ஆபீசர்ஸ்மார் என்ன செய்து கொண்டிருந்தீங்க? இவ்வளவு நாளும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஒரு நபர் விற்பனை செய்கிறேன்டா, ஏன் இவ்வளவு நாளும் நீங்க வந்து மக்களினுடைய வரிப்பணத்துல சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வாங்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கண் தெரியலையா? உங்களோட வீட்டை பிள்ளைகள் இருக்கு தானே. அப்ப அந்த நபர் தான் கைது செய்யப்பட்ட அந்த நபர் தான் ஏன் இது போல நீங்கள் செய்யறீங்க? கட்டாயம் திருந்துங்க. இது ஒரு பாவமான, நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. இந்த மாதிரி போதைப் பொருள் பணத்துக்காக இதையும் செய்யக்கூடாது. நானும் இந்த காணொலிகளில் கதைக்கிறேன், எனக்கும் நிறைய விளம்பரங்கள் வருது. கேம் சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் எல்லாம் இதுல வந்து காட்டிக்கொள்ளுங்க, இடையில காட்டுங்க. மாதத்துக்கு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரிக்கு இன்னும் நிறைய லோன் சம்பந்தப்பட்டது, மக்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய லோன் சம்பந்தப்பட்டது சில விளம்பரங்கள் எல்லாம் என்னைய தேடி வராங்க. ஆனா நான் எதையுமே எடுக்க இல்லை. ஏன்? இதை மக்கள் நம்பி பார்க்குற மக்களுக்கு லோன் எடுங்கட்டு போட்டு கேம் விளையாடுங்க அந்த விளம்பரத்தை போட்டு நாங்கள் சம்பாதிக்கலாமா பணத்துக்காக? அதனால அது தவறுண்டு. ஏன்னா அதை சொல்ல வரேன் என்றால், இதே போல பணத்துக்காக கசிப்பையும் கஞ்சா போதைப் பொருள் இதெல்லாம் வந்து விற்பனை செய்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி, மற்ற சமுதாயத்தை நாசமாக்கி, படிக்கிற பிள்ளைகளை நாசமாக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேச சபை என்ற ஒரு பிரதேச சபை இருக்கு. அந்த பிரதேச சபையில தவிசாளர், அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் இன்றைக்கு காலையில கைது செய்யப்பட்டிருந்தார். அப்ப ஏன் என்ன விளப்பம் என்று பார்த்தால், அவர் ஒரு காணி அனுமதி பத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரத்தை கொடுக்கறதுக்கு லஞ்சம் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமாக லஞ்சம் வாங்குறதுக்கான தயார் நிலையில் இருக்கும்போது கையும் களவுமாக
ஸ்பெஷல் இந்த குற்றத்தடுப்பு பிரிவு, இந்த ஊழல்கள் லஞ்ச ஊழல்கள் குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டேர் என்ற விஷயங்கள், காணொளிகள், சில விஷயமெல்லாம் வந்ததை பார்க்கும்போது உண்மையாக எனக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் உண்மையாகவே அந்த காணொளியில எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான்ன்ற மாதிரி ஒரு கடவுள்கிட்ட சில வார்த்தைகளை சொல்றீர். அவரோட மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனாலும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். என்னிடம் இந்த இந்த குச்சவெளி பிரதேச சபை மாத்திரமில்லை, நிறைய அரசாங்கத்துக்கு கீழே செயற்படக்கூடிய நிறைய அலுவலகங்கள்ல சர்வ சாதாரணமாக இப்பவும் இந்த அரசாங்கத்திலையும் ஒவ்வொரு நாளும் நிறைய லஞ்சம். இது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு இது நாங்கள் புதுசான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்க போனாலோ, ஒரு காணி அனுமதி பத்திரம் எடுக்க போனாலோ, இல்லைன்னா முக்கியமான ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க போனாலோ உங்களால் எடுக்க முடியல. சரியான நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி செய்யறீங்கடா, உங்களிடம் எவ்வளவு பணம் கேட்பாங்க, எவ்வளவு லஞ்சம் உள்ளுக்கு விளையாடுது, என்ன ஏதுன்றது இந்த காணொலி பார்க்குற நிறைய மக்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் இதெல்லாம் தடுத்து நிறுத்த மாட்டேன்னுறாங்க பாருங்கள். இந்த தவிசாளர் ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு காணி அனுமதி பத்திரத்துக்கு லஞ்சம் வாங்கி அந்த அனுமதி பத்திரத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தேர் என்ற குற்றச்சாட்டுல தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கற்பனையை எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரு உண்மையாகவே இப்ப எனக்கு ஒரு காணி சொந்தமா இருக்கு. அந்த காணிக்கு எனக்கு சரியான ஆதாரங்களை நிரூபிக்க முடியல. உண்மையாகவே என்னுடைய அம்மா, பாட்டன், பூட்டன் எல்லாருமே வாழ்ந்த பூமின்னு வச்சுக்கொள்வோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால, யுத்தமோ ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய ஆதாரங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன், எனக்கு சரியா நிரூபிக்க முடியலண்டா அதை ஒருத்தர் கொள்ளையடிக்க போய் அதற்கு அவர் ஒரு ஆதாரத்தை ஒரு நபர், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தவிசாளரோ இல்லைண்டா வேற முக்கியமான அதிகாரியோ, காணி அனுமதி பத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பானவங்கள் ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அந்த காணிக்கு அனுமதி பத்திரத்தை கொடுத்துட்டா உண்மையான உரிமையாளர் நான் கஷ்டப்பட்ட மோசமான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக நான் இருக்கிறேன் என்றால் நான் அதை விட்டு வெளியேறும் போது என்னுடைய மனசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இது போல காணி அனுமதி பத்திரமோ ஏதோ ஒரு அனுமதி பத்திரமோ கொடுக்கலாமா? முதலாவது லஞ்சமே வாங்கலாமா? ஏன் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமலா இருக்கிறீங்க? ஏன் நீங்க உண்மையாகவே லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை. உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல வருமானம், அழகான முறையில் உங்களுக்கு பென்ஷன் இருக்குது, நீங்க உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்தால் லோன் எடுக்கலாம். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தியோகத்திற்கு எவ்வளவு வசதிகள். ஆனா நீங்கள் என்ன செய்யறீங்க? அனைத்தையுமே தவிர்த்துட்டு ஒரு லஞ்சத்துக்குள்ளேயும் மோசமான காரியத்துக்குள்ளேயும் பாவமான செயல்களுக்குள்ளேயும் மக்களை ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றி அற்ப சொற்ப பணத்துக்காக கீழ்த்தரமான செயல்களை செய்யறீங்க. அது மிக மிக மோசம். அது தவறான விஷயம். நீங்க அந்த தவறான விஷயத்தை செய்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். நாளைய தினம் நீங்க அது தெரிய வரும்போது, கைது செய்யப்படும் போது, உங்களினுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது, உங்களினுடைய சொந்த பந்தம் பார்க்கும்போது, உங்களினுடைய தாய் தந்தை பார்க்கும்போது அதனுடைய வேதனை, துன்பம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும். அதனால கஞ்சியை குடிச்சாலும், சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீதியாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக வாழணும் என்ற அவசியம் இல்லை. உங்களோட மனசாட்சிக்கு, கடவுளுக்கு நேர்மையாக வாழுங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும். இதே போல நிறைய அலுவலகங்கள்ல இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நிறைய லஞ்சம், நிறைய ஊழல், நிறைய விஷயம் நடந்து கொண்டே தான் இருக்கு. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாலும் நான் ஒன்றை புரிஞ்சு கொள்றது என்னண்டா, இவர்கள் திருந்துறாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. திருந்துற வீதம் குறைவு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கடா, சிக்கப்படாம எப்படி இந்த லஞ்சத்தை வாங்க. இந்த தடவை தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கேன், அடுத்த தடவை நான் கைது செய்யப்படுவேனே, இந்த லஞ்ச ஊழலை வந்து கைவிட்டுருவோம் என்று யோசிக்க இல்லை. அப்படி யோசிக்க மாட்டாங்க. என்ன யோசிக்கிறாங்கடா, இந்த தடவை தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறேன், நாங்கள் கூட சிக்கலாம், அதனால இனிமே சிக்கப்படாத மாதிரி பிரில்லியண்டா நாங்கள் டெக்னிக்கா வாங்குவோம், இல்லைண்டா நாங்கள் மாட்டுப்பட்டுருவோம். இது போலதான் யோசிக்கிறாங்களே தவிர அதை கைவிடுற ஐடியா இல்லை. கைவிடுங்க. லஞ்சம் எல்லாம் வாங்கி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியம் இல்லை. லஞ்சம் வாங்கி என்னத்தை சாதிக்க போறீங்க? சம்பாதிக்கணும்டா உங்களோட திறமை இருக்குதா, உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கா, உங்களுக்கு பிஸ்னஸ் செய்யணுமா, வேலை செய்யணுமா, தொழில் செய்யணுமா, என்ன செய்யணுமோ சரியான பாதையில செய்யுங்க. இன்னொரு நபரை ஏமாத்த தேவையில்லை. அப்படியான ஒரு பணமும், நீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இறந்ததன் பிற்பாடு யாரோ ஒருத்தருக்கு, கடவுளுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த பூமியில தவறு செய்யாம, எந்த ஒரு குற்றங்களுமே செய்யாம ஒரு மனிதர் இருக்கிறாங்களான்னு கேட்டா மனிதர் என்ற ஒருத்தரும் இல்லை. அதனால கடவுளை தவிர வேற யாருமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? தவறு செய்திருக்கலாம், ஆனாலும் மறுபடியும் அதே தவறு, அதே மோசமான செயல்களை செய்தா கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது மாறி திருந்தி கொஞ்சம் வாழ பழகும். நன்றி சொந்தங்களே, அதை தான் சொல்ல முடியும். என்னால் அதை தான் சொல்ல முடியும். நன்றி.